வணக்கம். இன்றைய ஆழமான பார்வைக்கு எல்லாரையும் வரவேற்கிறோம். வணக்கம். இன்னைக்கு நாம ஜோசப் நியூயன் எழுதின ஒரு புத்தகம் டோன்ட் பிலீவ் எவ்ரிதிங் யூ திங்க், அதாவது நீங்க நினைக்கிறதெல்லாம் உண்மைன்னு நம்பாதீங்க, அதோட ஆடியோ புக் சுருக்கத்தை தான் கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா. உங்களுக்கு சில சமயம் இல்ல அடிக்கடி கூட மன அழுத்தம், கோபம் இல்லனா ஒரு மாதிரி பதட்டம் இதெல்லாம் வர்ற மாதிரி இருக்கா? ம். அப்படின்னா நிச்சயமா இந்த கலந்துரையாடல் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. நம்மளோட இந்த சிந்தனை முறை இருக்கு இல்லையா, ஆமா. அது எப்படி நமக்கு தேவையில்லாத உணர்வு ரீதியான கஷ்டத்தை, அதாவது துன்பத்தை உருவாக்குது, சரி. அப்புறம் அது எப்படி நாம சரி செஞ்சு உண்மையான அமைதியையும் சந்தோஷத்தையும் அடையலான்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்மளோட நோக்கம் இந்த மூலத்தை வச்சு. அடடே, அதாவது உணர்வு ரீதியான துன்பத்தை தடுக்க முடியும்னு சொல்றீங்க. இது கேட்கவே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. ஆமா, அது சாத்தியம்தானே இந்த சுருக்கம் சொல்லுது. எப்படி? அதை எப்படின்னு தான் பார்க்க போறோம். சரி, அப்போ ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். முதல்ல துன்பம்னு சொல்றப்போ இதுல 2 வகை சொல்றாங்க இல்லையா? உடல் ரீதியான துன்பம், அப்புறம் உணர்வு ரீதியான துன்பம்னு. கரெக்ட். இப்போ உடம்பு வலி, நோய் இந்த மாதிரி விஷயங்களை நம்மால ஒன்னும் பண்ண முடியாது, அது உண்மைதான். ஆனா இந்த கவலை, கோபம், சோர்வு மாதிரி உணர்வுகள் இருக்குல்ல, ம். அதெல்லாம் நம்ம கையில இருக்குன்னு இந்த சுருக்கம் சொல்றது. அது எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. இதுக்கு புத்தரோட அந்த 2 அம்புகள் உவமை ரொம்ப பொருந்தும். ஓ, 2 அம்புகளா? ஆமா. முதல் அம்புங்கிறது வாழ்க்கையில நமக்கு நடக்கிற ஒரு விரும்பத்தகாத விஷயம். ஒரு இழப்பு, தோல்வி இல்ல உடம்பு வலி இந்த மாதிரி. இது பெரும்பாலும் நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல. சரி. ஆனா 2வது அம்பு இருக்கு பாருங்க. அதுதான் அந்த நிகழ்வுக்கு நாம மனசால உணர்ச்சியால கொடுக்கிற எதிர்வினை. எதிர்வினையா? ஆஹா. ஆனா அந்த விஷயத்தை பத்தின நம்ம எண்ணங்கள், ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னு வருத்தப்படுறது, கோவப்படுறது, பயப்படுறது, இந்த மாதிரி இந்த 2வது அம்ப நாமளே நம்ம மேல எய்துகிற மாதிரி. அட, இது முழுக்க முழுக்க நம்ம கையில தான் இருக்கு. ஓ, அப்போ முதல் அம்ப தவிர்க்க முடியலனாலும் 2வது அம்ப, அதாவது நம்ம ரியாக்ஷனா நாம கண்ட்ரோல் பண்ணலாம், அப்படிதானே? அதேதான். இந்த 2வது அம்பு தான் நம்ம கஷ்டத்தை இன்னும் அதிகமாக்குதா? நிச்சயமா. பாருங்க, ஒரு சம்பவம் நடந்துருச்சு, அது அவ்வளவுதான். ஆனா அதையே நினைச்சு நினைச்சு நம்ம வருத்தப்படும் போது, கோவப்படும் போது அந்த துன்பம் நீடிக்குது, பெருசாகுது. ஆமா, அது சரிதான். இப்போ ஒரே கஷ்டமான சூழ்நிலையை 2 பேர் ஃபேஸ் பண்றாங்கன்னு வச்சுக்குவோம். ம். ஒருத்தர் ரொம்ப உடைஞ்சு போயிடுறாரு, இன்னொருத்தர் அதிலிருந்து எப்படியோ மீண்டு வராரு. சூழ்நிலை ஒண்ணுதான், ஆனா அவங்க அனுபவம் வேற. ஏன் அப்படி? காரணம், அவங்க அந்த சூழ்நிலையை எப்படி பார்க்கறாங்க, அத பத்தி என்ன நினைக்கிறாங்க, அவங்களோட மனப்பான்மை, அதுதான் வித்தியாசத்தை உண்டு பண்ணுது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரி, இந்த புத்தகத்தோட ஆசிரியர் ஜோசப் நோயன் பத்தி சொன்னீங்களே, அவரே பல வருஷம் மன அமைதியை தேடினதா சொல்றாங்க. ஆமா, பல ஒர்க் ஷாப், ஆன்மீக வகுப்பு, தியானம்னு நிறைய ட்ரை பண்ணிருக்காரு. அப்படியே முழுசா தீர்வு கிடைக்கலையா? இல்ல, கிடைக்கலன்னு அவரே சொல்றாரு. கடைசில ஒரு குருவை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. ஓ, அந்த குரு என்ன சொன்னாரு? அவர் சொன்னது ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். இத்தனை நாளா அவர் வெளியில தீர்வை தேடிட்டு இருந்ததுதான் பிரச்சனை. நம்ம உணர்வு ரீதியான துன்பத்தோட மூலம் வெளியே இல்ல, நம்ம மனசுக்குள்ள தான் இருக்குன்னு சொன்னாரு. நம்ம மனசுக்குள்ளையா? ஆமா, நம்ம மனநிலை, நம்ம யோசிக்கிற விதம், இதுதான் பிரச்சனையோட ஆணிவேர். இத சரியா புரிஞ்சுக்கிட்டா மனசை எதிரியா பார்க்காம அதை அமைதிக்கும் சந்தோஷத்துக்கும் ஒரு கருவியா பயன்படுத்தலாம். இது கேட்கறதுக்கே ஒரு மாதிரி சக்தி வாய்ந்ததா இருக்கே. நம்ம மனசுதான் காரணம்னா நம்ம எண்ணங்கள் எப்படி நம்ம யதார்த்தத்தை, அதாவது நம்ம அனுபவத்தை உருவாக்குது. இங்கேதான் விஷயம் இன்னும் கொஞ்சம் டீப் ஆகுது. இந்த சுருக்கம் என்ன சொல்லுதுன்னா, நெகட்டிவ் எண்ணங்களோடயே இருக்கிறவங்க அவங்க வாழ்க்கையில கோபம், பயம், பதட்டத்தோட இருக்க வாய்ப்பு அதிகம். அவங்க மத்தவங்கள சந்தேகமா பார்ப்பாங்க, சூழ்நிலைகளை கூட தப்பு தப்பா புரிஞ்சுக்குவாங்க. இதுக்கு ஆப்போசிட்டா கொஞ்சம் பாசிட்டிவா இல்ல யதார்த்தமா யோசிக்கிறவங்க வாழ்க்கையில வர்ற கஷ்டங்களை கூட கொஞ்சம் ஈஸியா எடுத்துக்கிறாங்க, அதிக நிறைவா ஃபீல் பண்றாங்க. இதுக்கு அந்த 2 பேர் ஒரே வீட்ல இருக்கிற உதாரணம் சொன்னா சரியா இருக்குமா? கரெக்டா சொன்னீங்க. ஒரே மாதிரி வீடுதான், ஆனா ஒருத்தர் தனக்கு இருக்கிறதுக்கு நன்றியோட நிம்மதியா இருக்காரு. சரி. இன்னொருத்தர் ஐயோ என் வீடு இன்னும் பெருசா இல்லையே, மத்தவங்க மாதிரி இல்லையேன்னு எப்ப பார்த்தாலும் குறப்பட்டுக்கிட்டே இருக்காரு. ஆஹா. பாருங்க, சூழ்நிலை ஒண்ணுதான், ஆனா அவங்க மனசுக்குள்ள அவங்க வாழ்ற யதார்த்தம் அது எவ்வளவு வித்தியாசமா இருக்கு. காரணம் அவங்க பார்வை, அவங்க எண்ண ஓட்டம்தான். இதே மாதிரி தானே அந்த ஜென்ட் திரவியோட கதையும். தியானம் பண்ண அமைதியான இடம் தேடி போறாரு, ஆனா ஆமா, எங்க போனாலும் அவருக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்டுட்டே இருக்கு. பூனை நடக்கிற சத்தம், இலை விடுற சத்தம்னு கவனம் செதறுது. அப்புறம் பல இடத்துக்கு போயும் அமைதி கிடைக்கல. அப்போதான் அவர் ஒன்னு உணர்றாரு, பிரச்சனை வெளியில கேட்கிற சத்தத்துல இல்ல, பின்ன
அந்த சத்தங்கள் தொந்தரவா இருக்குன்னு அவர் நினைக்கிறார் இல்லையா, அதுதான் உண்மையான தொந்தரவு. அந்த சத்தங்களுக்கு அவர் கொடுத்த நெகட்டிவ் அர்த்தம், அது மேல அவர் வச்ச கவனம், அதுதான் அவரோட அமைதியை கெடுக்குது. ஓ, இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, துன்பங்கிறது சம்பவங்களால வர்றதில்ல, அந்த சம்பவங்களை பத்தி நாம எப்படி நினைக்கிறோங்கிறதால தான் வருது. உமை எண்ணங்களுக்கு இவ்ளோ பவர் இருக்குன்னா நாம ஏன் இவ்ளோ நெகட்டிவா யோசிக்கிறோம்? ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் வருது, அதுல பெரிய பார்ட் ஆஃப் நெகட்டிவ் தான் சொல்றாங்களே. இது நம்ம பரிணாம வளர்ச்சியோட ஒரு பகுதி. நெகட்டிவிட்டி பயஸ்னு சொல்லுவாங்க. நெகட்டிவிட்டி பயஸ். ஆமா, நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த காலத்துல ஆபத்து அதிகம், புலி, எதிரி, உணவில்லைங்கிற பயம், இப்படி. அதனால வரக்கூடிய ஆபத்துகளை பத்தியே யோசிக்கிறது, மோசமானதை எதிர்பார்த்து ரெடியா இருக்கிறது, இதெல்லாம் அவங்க உயிர் பிழைக்க அவசியமா இருந்துச்சு. அந்த சண்டை போடு இல்ல ஓடிடு, ஃபைட் ஆர் ஃப்ளைட் மனநிலையை அவங்கள காப்பாத்துச்சு. ஆனா இன்னைக்கு அந்த அளவுக்கு ஆபத்து இல்லையே. இல்ல, ஆனா அந்த பழக்கம், அந்த மனசோட போக்கு இன்னும் இருக்கு. இன்னைக்கு உலகத்துல இவ்ளோ நெகட்டிவ் சிந்தனை தேவையில்லை, ஆனா தேவையில்லாம மனசு அதையே செய்யுது. இதுதான் நம்ம மன அழுத்தம், கவலை, சந்தோஷம் இல்லாம இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் ஆயிடுது. ஒரு மாதிரி ஆட்டோ பைலட் மோட்ல நடக்குதா? ஆமா, மனசு தானாவே பிரச்சனைகளை தேழுது, இல்லாத ஆபத்துகளை கற்பனை பண்ணுது. இந்த தேவையில்லாத நெகட்டிவ் சூழல்ல இருந்து வெளியே வரணும். இதுக்கு என்ன வழி சொல்றாங்க? இங்கதான் விழிப்புணர்வு, அதாவது கான்ஷியஸ்னஸ் ரொம்ப முக்கியமா வருது. விழிப்புணர்வா? ஆமா, விழிப்புணர்வுனா என்னன்னா, நம்ம மனசுல வர்ற எண்ணங்களையும் உடம்புல வர்ற உணர்ச்சிகளையும் அது வரும்போதும் போகும்போதும் கவனிக்க கத்துக்கிறது. கவனிக்கிறதா? ஆமா, அத உடனே இது நல்லது இது கெட்டதுன்னு முத்திர குத்தாம ஒரு சாட்சி மாதிரி இருந்து பாக்குறது. அப்படி பார்த்தா என்ன ஆகும்? அப்படி செய்யும்போது நாம அந்த எண்ணங்கள்ல சிக்கிக்காம அதிலிருந்து கொஞ்சம் தள்ளி நின்னு பார்க்க முடியுது. ஓ, இது ஒரு கவலையான எண்ணம் வருது அப்படின்னு அதை அடையாளம் காண முடியுதே தவிர அந்த எண்ணமே நாமளா மாறிடுறதில்ல. ஆஹா, இது உலகத்தையும் நம்ம மனசோட செயல்பாட்டையும் ஒரு புதுசா பார்க்க வைக்குது. ஓவரா யோசிக்கிறத விட்டுட்டு இந்த விழிப்புணர்வு நிலைக்கு வந்தா நெகட்டிவ் எண்ணங்களோட தாக்கம் குறையும். இது அடுத்த முக்கியமான பாயிண்ட்டுக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. எண்ணங்கள் வேற, சிந்தனை வேறேன்னு சொல்றாங்களே, இது ரெண்டும் ஒண்ணு மாதிரி தானே இருக்கு? கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. இது ரொம்ப சின்ன வித்தியாசம் மாதிரி தோணும், ஆனா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எண்ணங்கள்ங்கிறது வானத்துல மேகம் வர்ற மாதிரி தானா நம்ம மனசுல தோன்றும். தானாவா? ஆமா, அது எங்கேருந்து வருது, ஏன் வருதுன்னு நம்மால கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த சுருக்கம் அத பிரபஞ்சத்தோட படைப்புகள்னு கூட சொல்லுது. அது சும்மா வந்துட்டு போகும். சரி, அப்போ சிந்தனைனா என்ன? சிந்தனைங்கிறது அந்த தானா வந்த எண்ணங்கள்ல ஒண்ண நாம புடிச்சுக்கிட்டு அதோட ஈடுபடுற வேலை. ஈடுபடுறதா? ஆமா, அந்த எண்ணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை அலசி ஆராய்ஞ்சி அதோட உணர்ச்சிகளை சேர்த்து அதிலிருந்து புது புது கதைகளை உருவாக்கி அதிலே சுத்திக்கிட்டு இருக்கிறது தான் சிந்தனை. இது ஒரு மனசோட செயல்பாடு, ஒரு சாய்ஸ். ஒரு எண்ணம் வந்ததும் அதை கண்டுக்காம விட்டுறலாம், இல்லனா அதை பிடிச்சுக்கிட்டு சிந்திக்க ஆரம்பிக்கலாம். அந்த சம்பள உதாரணம் இதுக்கு நல்லா பொருந்துமே. வருஷத்துக்கு எவ்ளோ சம்பாதிக்க விரும்புறீங்கன்னு கேட்டா? கரெக்ட். கேட்டதும் மனசுல ஒரு நம்பர் வரும் இல்லையா? அது ஒரு எண்ணம் தானா வந்துச்சு. சரி, இப்போ அந்த காசை எப்படி சம்பாதிக்கிறது, இது போதுமா, மத்தவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, இதை வச்சு என்ன வாங்கலாம், இப்படின்னு நீங்க யோசிக்க ஆரம்பிச்சா அதுதான் சிந்தனை. நீங்க அந்த முதல் எண்ணத்தோட டீப்பா இன்வால்வ் ஆயிட்டீங்க. அப்போ பிரச்சனை எண்ணத்துல இல்ல, சிந்தனையில தான் இருக்குன்னு சொல்றீங்க. மிகச்சரியா. உண்மையான விடுதலை இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு. உங்க மனசுல வர்ற எல்லா எண்ணத்துக்கும் நீங்க பொறுப்பு இல்ல. ஆனா எந்த எண்ணத்தோடு நீங்க இன்வால்வ் ஆகுறீங்க, எதை பத்தி சிந்திக்கிறீங்கிறதுக்கு நீங்க தான் பொறுப்பு. ஓஹோ, அதனால தான் நீங்க உன்னை பத்தி சிந்திக்கலன்னா அதை பத்தி மோசமா உணர முடியாதுங்கிற வரி இந்த சுருக்கத்துல ரொம்ப முக்கியம். சரி. நெகட்டிவா சிந்திக்க வேண்டான்னு சொல்றீங்க. அப்ப பாசிட்டிவா சிந்திக்கணுமா? நிறைய செல்ஃப் ஹெல்ப் விஷயங்கள் அதுதானே சொல்லுது. ஆனா இந்த சுருக்கம் பாசிட்டிவ் சிந்தனை மட்டும் பத்தாதுங்குது. அது ஏன்? இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்வை. அதாவது பாசிட்டிவ் எண்ணங்களால நம்ம மூட மாத்த ட்ரை பண்றது ஒரு டெம்பரரி டெக்னிக்கா இருக்கலாம். ஆனா உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருந்த நேரங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருந்த நாள். ஆனா அந்த மாதிரி நாட்கள்ல உங்க மனசுல என்ன ஓடிட்டு இருந்துச்சு? நீங்க பிளான் பண்ணி பாசிட்டிவ் எண்ணங்களை உருவாக்கிக்கிட்டு இருந்தீங்களா? யோசிச்சு பார்த்தா இல்லையே. பெரும்பாலும் அந்த நேரத்துல அந்த அனுபவத்துல முழுசா மூழ்கி இருந்திருப்போம். ஒருவேளை நான் எவ்ளோ சந்தோஷமா இருக்கேன் அன்னும் ஒரு எண்ணம் வந்திருக்கலாம். ஆனா அது அந்த உணர்வு வந்ததுக்கு அப்புறமா வந்த ஒரு ரிஃப்ளெக்ஷனா தான் இருக்கும். அந்த உணர்வை உருவாக்கின எண்ணமா இருக்காது. அதுதான்
கரெக்டா பிரிச்சிட்டீங்க. உண்மையான சந்தோஷங்கிறது பெரும்பாலும் சிந்தனை குறைவா இருக்கும்போது, இல்ல சுத்தமா இல்லாம இருக்கும்போது, நிகழ்காலத்துல நம்ம முழுசா லயிச்சிருக்கும்போது தான் கிடைக்குது. அப்படியா? ஆமா, சந்தோஷமான எண்ணங்கள் கூட நாம ஏற்கனவே சந்தோஷமா உணர்ந்ததுக்கு அப்புறமா தான் அதன் விளைவா வருது. அதனால துன்பத்துக்கு காரணம் நெகட்டிவ் சிந்தனை மட்டும் இல்ல, பொதுவா ஓவரா சிந்திக்கிறது தான். அது பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நெகட்டிவா இருந்தாலும் சரி. ஆஹா. சிந்திக்கிறத நிறுத்திட்டு வாழ ஆரம்பிங்க. ஸ்டாப் திங்கிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங்கிறது தான் இதோட சாரம். ஓவரா சிந்திக்கிறது தான் பிரச்சனைனா அது நிறுத்துறது எப்படி? இது முடியுமா? எண்ணம் வந்துட்டே தானே இருக்கும். இங்கதான் இந்த சாமுராய் ஜென் மாஸ்டர் கதை வருது. ஆமா, ஞாபகம் இருக்கு. கோபமா வாழ உருவன சாமுராயிட்ட மாஸ்டர் இதுதான் நரகம்னு சொல்றாரு. அவன் தப்ப உணர்ந்து அமைதியானதும் இதுதான் ஸ்வர்கம்னு சொல்றாரு. நம்ம மனநிலையும் எண்ணங்களும் எப்படி நம்ம அனுபவத்தை மாத்துதுங்கிறதுக்கு நல்ல உதாரணம். ஆமா, நம்ம மனநிலை, நம்ம எண்ணங்கள், நம்ம செயல் இதுதான் நம்ம அனுபவத்தை நரகமா சொர்க்கமா நொடியில மாத்துது. ஆனா பிராக்டிக்கலா சிந்திக்கிறத நிறுத்துறது எப்படி? முதல்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, சிந்திக்கிறத நிறுத்துறதுன்னா எண்ணங்கள் வர்றதை தடுக்கிறது இல்ல. அது முடியவே முடியாது. அது மூச்சு விடுறதை நிறுத்துற மாதிரி. சரி. எண்ணங்கள் வரும் போகும். நாம செய்ய வேண்டியது அந்த எண்ணங்களோட உணர்ச்சி வசப்பட்டு ஈடுபடுறத அதையே புடிச்சுக்கிட்டு வளர்க்கறது நிறுத்துறது. இதுக்கு முதல் ஸ்டெப் என்ன? முதல் ஸ்டெப்பு எப்பவும் போல விழிப்புணர்வு தான். நாம எப்போ ஓவரா யோசிச்சு கஷ்டப்படுறோன்னு முதல்ல கவனிக்கணும். மன அழுத்தம், கோபம், ஒரு மாதிரி சங்கடம், இதெல்லாம் அறிகுறிகள். கவனிச்ச பிறகு அந்த விழிப்புணர்வு வந்ததும் ஒரு ஸ்டெப்பு பின்னாடி வந்து அந்த எண்ணங்கள்ல இருந்து நம்மளை ரிலீஸ் பண்ணிக்கணும். ஒரு ஆழமான மூச்சு விடலாம், மனசுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கலாம். கலங்கின தண்ணி மாதிரி சொல்றீங்களா? அதேதான். கலங்கின தண்ணி இருக்கிற பாத்திரத்தை அசக்காம வச்சா கொஞ்ச நேரத்துல கலங்கள் எல்லாம் அடியில போய் தண்ணி தெளிவாயிடும் இல்லையா? ஆமா. அது மாதிரி எண்ணங்களோட போராடாம அதை அதன் போக்குல விட்டுட்டா மனசு தானா அமைதிக்கு திரும்பும். சண்டை போட தேவையில்லை. சிந்திக்காம இருக்கிறதுனா அப்புறம் எப்படி ஒரு வேலைய செய்யறது? எப்படி முன்னேறுறது? யோசிக்கலைனா சும்மா தானே இருப்போம். இங்கதான் அந்த ஃப்ளோ நிலை பட்டி வருதா? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. ஓவரா சிந்திக்கிறத நிறுத்துறதுன்னா செயலற்று போறதுன்னு இல்ல. உண்மையில அது இன்னும் சிறப்பா செயல்படுறதுக்கான வழியா கூட இருக்கலாம். அப்படியா? நீங்க சொன்ன அந்த ஃப்ளோ நிலை இல்ல ஒன்றிணைந்த நிலைன்னு சொல்லலாம். அது எப்போ வரும்னா நம்ம ஒரு வேலையில முழுசா ஆழமா மூழ்கிருக்கும் போது ஏற்படும். யார் யாருக்கெல்லாம் வரும்? ஆர்டிஸ்ட், ஸ்போர்ட்ஸ் பர்சன், ஏன் சமையல் செய்யறவங்க கூட ஃபீல் பண்ணலாம். அப்போ டைம் போறதே தெரியாது. நம்மள நாமளே மறந்துருவோம். கவலை, சந்தேகம், மனசோட கமெண்ட்ரி எதுவும் இருக்காது. அப்ப எப்படி செயல் நடக்கும்? நம்ம ஆழ் மனசு இல்ல உள்ளுணர்வுன்னு சொல்லலாமே, அது அந்த வேலையை அழகா வழி நடத்தும். விளையாட்டு வீரர்கள் ஜோன்ல இருக்கிற மாதிரி சொல்றீங்களா? அவங்க யோசிச்சுக்கிட்டா விளையாடுவாங்க. கரெக்ட். பெஸ்ட் உதாரணம் அதுதான். அவங்க பிராக்டிஸ் பண்ண திறமை அந்த நேரத்துல இயல்பா வெளியே வரும். ஓவரா யோசிக்கிற பிளேயர் தப்பாயிடுமோன்னு தயங்கும் போது பெர்ஃபார்மன்ஸ் குறையும். இதுல இருந்து என்ன கத்துக்கலாம்? நம்ம ஓவரா அனலைஸ் பண்ணாம அந்த நேரத்துல அந்த வேலையில ஒன்றி இருக்கும்போது தான் நம்மளால பெஸ்டா செயல்பட முடியும். கவலைகளை ஓரமா வச்சுட்டு நம்பிக்கையோட வேலையில இறங்கணும். அடுத்து எதுவும் இயல்பா நல்லதும் கெட்டதும் இல்லைன்னு ஒரு கருத்து வருது. இது கொஞ்சம் பிலசாபிக்கலா இருக்கே. அந்த பியானோ கீஸ் உதாரணம் இதை விளக்குமா? நிச்சயமா. ஒரு பியானோல ஒவ்வொரு கீயும் இருக்கு. தனித்தனியா பார்த்தா அது வெறும் சத்தம். அது நல்லதும் இல்ல கெட்டதும் இல்ல. சரி. ஆனா ஒரு பாட்டு வாசிக்கும்போது அந்த பாட்டுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு கீயை அழுத்துனா அத தப்பான ஸ்வரம்னு சொல்றோம். ஏன்? ஏன்னா அது அந்த மெட்டட சேரல. ஆமா, அந்த பாட்டு எப்படி இருக்கணும்னு நம்ம மனசுல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதுல இருந்து இந்த கீ விலகி போறதால அத தப்புன்னு சொல்றோம். இது வாழ்க்கைக்கும் பொருந்துமா? அப்படியே பொருந்தும். வாழ்க்கையில எந்த ஒரு சூழ்நிலையோ சம்பவமோ ஆளோ இயல்பாவே, அதாவது உலக பொதுவான உண்மையா நல்லதும் கெட்டதும் கிடையாது. அது சும்மா இருக்கு. நாம எப்போ அத நல்லது கெட்டதுன்னு சொல்றோம்? எப்போ நம்ம எதிர்பார்ப்புக்கு, நம்ம விருப்பத்துக்கு, நம்ம பிளானுக்கு எதிரா அது இருக்கோ அப்போதான் அதை தப்பு, கெட்டது, பிரச்சனைன்னு லேபிள் பண்றோம். இந்த நல்லது கெட்டதுங்கிற ஜட்ஜ்மெண்ட் வெளியில இல்ல, நாம அந்த சூழ்நிலைக்கு கொடுக்கிற நம்ம சொந்த அர்த்தம்தான். அப்போ ஒரு விஷயத்தால நாம நெகட்டிவா ஃபீல் பண்ணும்போது, கோவமோ வருத்தமோ வரும்போது இந்த புரிதல் எப்படி ஹெல்ப் பண்ணும்? அந்த நேரத்துல நம்மள நாமையே கேட்கலாம், இந்த சிச்சுவேஷன் உண்மையிலேயே அப்ஜெக்டிவா பார்த்தா மோசமானதா, இல்ல இது நான் எதிர்பார்த்தது நடக்காததால என் மனசு உருவாக்குற ஒரு ஃபீலிங்கா, நான் ஓவரா யோசிச்சு இத பெருசாக்குறேனா? அப்படி கேட்டா இப்படி கொஞ்சம் விருப்பில்லாம நிலைமைய மதிப்பிட ட்ரை பண்ணும்போது அதோட ஒட்டி இருக்கிற உணர்ச்சிகளோட வேகம் குறைய ஆரம்பிக்கும்.
யதார்த்தத்தை அது இருக்கிற மாதிரி ஏத்துக்க பழகினா தேவையில்லாத உணர்ச்சி கஷ்டம் குறையும். இந்த மன அமைதி நிலைக்கு வர்றது இல்ல சிந்திக்காம இருக்கிறது ஒரு பயணம்னு சொன்னீங்க. ஆனா இது ஈஸியா இருக்காது, தடைகள் வரலானும் இந்த சுருக்கம் சொல்லுதே. ஆமாம், அது ரொம்ப இயல்பு. ஏன்னா பல வருஷமா ஓயாம சிந்திச்சு கவலைப்பட்டு பழகின மனசுக்கு இந்த புது அமைதியான சிந்தனை இல்லாத நிலை ரொம்ப அந்நியமா தெரியும். மனசுக்கு அது பிடிக்காதா? வெறுமையா இருக்கிற மாதிரி தோணும். அப்போ அது பழைய சேஃபான ஆனா கஷ்டம் தர்ற சிந்தனை முறைக்கே திரும்பலாமான்னு யோசிக்கும். எல்லாம் சரியா இருக்கா, எதையாவது பத்தி கவலைப்படணுமா, இந்த மாதிரி எண்ணங்கள் வரலாம், சந்தேகங்கள் வரலாம். அந்த மாதிரி சமயத்துல என்ன பண்ணணும்? அந்த நேரத்துல ரொம்ப முக்கியம் நம்பிக்கை. இந்த வழிமுறை மேலையும் இது கொடுக்க போற நன்மை மேலையும் உங்க மேலையும் நம்பிக்கை வைக்கணும். இந்த அமைதியான விழிப்புணர்வு நிலை உண்மையிலே நல்லதுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். நடுவுல தப்பு பண்ணா பரவாயில்ல, நடுவுல சறுக்கல் வந்தாலும் திரும்ப பழைய பழக்கத்துக்கு போனாலும் அது நார்மல் தான். அதை உணர்ந்து மெதுவா திரும்பவும் விழிப்புணர்வு பாதைக்கு வர்றதுதான் முக்கியம். இந்த பயணம் கொஞ்சம் எஃபர்ட் போட வேண்டியதா இருக்கலாம். ஆனா அது தர்ற விடுதலைக்காகவும் அமைதிக்காகவும் அந்த எஃபர்ட் நிச்சயம் வர்த்து. விட்டுடக்கூடாது. ஆக இன்னைக்கு ஜோசப் நியூயன் புத்தகச் சுருக்கத்திலிருந்து நம்ம உணர்வு ரீதியான கஷ்டம் பெரும்பாலும் நம்ம கண்ட்ரோல்ல இருக்குன்னு பார்த்தோம். ஆமா, எண்ணங்களுக்கும் நாம அதோட ஈடுபடுற சிந்தனைக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு முக்கியம்னு புரிஞ்சுக்கிட்டோம். சரி. ஓவரா சிந்திக்கிறதுலாம் அது பாசிட்டிவா இருந்தா கூட சந்தோஷத்துக்கு தடையா இருக்கலாம். அப்புறம் ஃப்ளோ மாதிரி நிலைகள்ல சிந்தனை இல்லாம இருக்கிறது எப்படி நல்லா செயல்பட உதவுதுன்னு பார்த்தோம். கடைசியா நல்லது கெட்டதுங்கிறது பெரும்பாலும் நம்ம பார்வை சம்பந்தப்பட்டதுன்னு உணர்ந்தோம். மிக முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒண்ணுதான், அமைதியும் சந்தோஷமும் வெளியில தேட வேண்டியதில்லை, அது உங்களுக்குள்ளேயே இருக்கு. உள்ளேயாவா? ஆமா, அதை அடையறதுக்கு வழி வெளியே நடக்கிறதையோ இல்ல மனசுல வர எண்ணங்களையும் கண்ட்ரோல் பண்றதில்ல. அதுக்கு பதிலா நம்ம சிந்தனை பண்ற விதத்தை நிர்வகிக்கிறதும் எண்ணங்களோட உணர்ச்சி வசப்பட்டு ஈடுபடுறத குறைக்கிறதும் தான். உங்க கஷ்டத்தை நீங்களே முடிவுக்கு கொண்டு வர சக்தி உங்ககிட்ட இருக்கு. அருமை. சரி, சந்தோஷங்கிறது பெரும்பாலும் ஓவரா சிந்திக்காம நிகழ்காலத்துல முழுசா இருக்கும்போது வருதுன்னு பார்த்தோம் இல்லையா? ஆமா. அப்போ கேட்கறவங்களுக்கான ஒரு சின்ன சிந்தனை. இந்த வாரம் நீங்க எந்த விதமான பகுப்பாய்வோ தீர்ப்போ இல்லாம முழுமையான பிரசன்னத்தோட அனுபவிக்கக்கூடிய ஒரு சின்ன தினசரி செயல் என்னவா இருக்கும்? நல்ல கேள்வி. அது காலையில குடிக்கிற டீயா இருக்கலாம், வீட்டை சுத்தி வாக்கிங் போறதா இருக்கலாம், இல்ல புடிச்ச பாட்டை கேட்கறதா இருக்கலாம். அந்த வேலையில அந்த நொடியில முழுசா மூழ்கி அதை அனுபவிக்க ட்ரை பண்ணி பாருங்களேன். என்ன தோணுதுன்னு கவனிங்க. நிச்சயமா முயற்சி பண்ணி பார்க்கலாம். இந்த ஆழமான கலந்துரையாடல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. அடுத்த ஆய்வில் சந்திப்போம். அதுவரை தொடர்ந்து கத்துக்கிட்டு உங்களோட சிறந்த வெர்ஷனா மாற முயற்சி பண்ணுங்க. நன்றி.